வணக்கம் நண்பர்களே. அதாவது எல்லா வருஷமும் என்னுடைய பர்த்டே அன்னைக்கு நான் போயிட்டு பிளட் டொனேட் பண்ணிட்டு வரத ஒரு வழக்கமாவே வச்சிருந்தேன். அதே மாரி தான் நேத்து பண்ணலான்னு போனேன். பட் அதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க ஃபோன் போட்டு பிளட் ஒரு 2 நாளைக்கு அப்புறம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி ப்ரீ புக் பண்ணிட்டாங்க. அதனால என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசனையிலேயே இருந்தேன் காலையில இருந்து. சரி இதெல்லாம் அப்புறம் யோசிப்போம். ஃபர்ஸ்ட் ஜிம்முக்கு போலான்னு போயிட்டு இருக்கப்போ தான் கார்ப்ஸ்க்கு எதுவுமே சாப்பிடலன்னு சொல்லி ஞாபகம் வந்துச்சு. டப்புன்னு பக்கத்துல இருக்க ஒரு மளிகை கடைக்கு போயிட்டு செவ்வாழை பழத்தை ஒன்று வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே ஜிம்முக்கு போயிட்டு அனைத்து வகையான வார்ம் அப்களையும் போட்டு முடிச்சிட்டேன். நான் பண்ணக்கூடிய ஒர்க் அவுட்ல பாத்தீங்க அப்படின்னா ஓவரால் பாடிக்கு புல் ஒர்க் அவுட்லாம் ஒரு டேவா இருக்கும், புஷ் ஒர்க் அவுட்லாம் ஒரு டேவா இருக்கும். அதன்படி இன்னைக்கு லேட் புல் டவுன், ஃபேஸ் புல் டவுன், லேட் புல் ஓவரும் போட்டேன். அடுத்ததாக சீட்டட் ரோயிங்ஸ், ஹேமர் கர்ல்ஸ், கேபிள் கர்ல்ஸ் எல்லாம் போட்டு அண்ணன் கடைக்கு போயிட்டு சிக்கன் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து பல்ல விளக்கின அப்புறமேட்டு பிறந்த நாளான இன்னைக்காவது கோயிலுக்கு போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி வீட்டுல ரொம்ப அன்பா சொன்னாங்க. அதனால கோயிலுக்கு போயிட்டு ஒரு அபிஷேகத்தை போட்டு வந்துட்டேன். இந்த பிளட் டொனேட் பண்ண முடியாதுன்னு சொன்னல, அதுக்கு பதிலா நம்ம ஏன் கொஞ்சம் பேருக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கூடாதுன்னு தோணுச்சு. அந்த நேரம் பார்த்து கரெக்டா தக்காளி வெங்காயம் வண்டியெல்லாம் வந்துச்சு. அண்ணன் கரெக்டா உள்ள பூந்து சைஸான தக்காளி வெங்காயத்தெல்லாம் தூக்கி போட்டுக்கிட்டேன். நமக்கு காலை உணவு எப்பவுமே புரதமா இருக்கணும். அதனால சிக்கன் பிளஸ் கீரை வச்சு சாப்பிட்டு எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக தக்காளி சாதம் செஞ்சோம். இது எங்க அம்மா தான் ரொம்ப எஃபர்ட் போட்டு செஞ்சு கொடுத்தாங்க. மதியம் ஒரு 2 மணிக்கு ஆரம்பிச்சோம், முடிக்கிறதுக்கு சாயங்காலம் 5 மணி ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 15ல இருந்து 20 பார்சல் வந்தது. அண்ட் இதை எடுத்துட்டு போய் கொஞ்சம் பேர் கொடுத்தோம். இதை கொடுத்தோம்னு சொல்லி காட்டுறதுல எனக்கு பெருசா விருப்பம் இல்ல. பட் இருந்தாலும் ஒரு 2 கிளிப் மட்டும் காட்டுறேன் ப்ரூஃப்காக. அண்ட் அதை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கப்போ வீட்டுல இருக்க ஆளுங்களுக்காக இந்த கேஷ்யூ கேக்கும், ஒரு முக்கியமான ஆளுக்காக இந்த கிரீம் கேக் வாங்கிட்டு வந்தேன். அந்த முக்கியமான ஆள் யார் அப்படின்னா அது இவர் தான், மிஸ்டர் அன்பு. சொன்னா நம்புவீங்களான்னு தெரியல. ஹி இஸ் அலாங் வித் மீ சின்ஸ் 2015. அப்புறம் நம்ம நண்பர்கள் பண்ண கூத்த ஸ்டோரியிலேயே பார்த்திருப்பீங்க. பீயிங் பர்னிக்கு பதிலா போதையில பெங்கு பர்னின்னு எழுதி வாங்கிட்டு இருந்தாங்க கேக்கு. அதையும் வெட்டி முடிச்சுட்டு அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், இது நம்மளோட டே 1 90 டேஸ் சேலஞ்சில் இன்னும் 89 நாள் இருக்கு. டே 2ல வந்து சந்திக்கிற நண்பர்களை ஸ்டே ஹார்ட்.